ஸோ ஐ கைஸ் கம் பேக் டு அதோ எஃப்எக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆக்சுவலாக ஐசிடினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போதும். ஏன்னா வந்து டைரெக்டாக கான்செப்ட்ஸ்குள்ளே போகாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஐசிடினா என்ன, அதை எப்படி படிக்க போதும் அப்படின்னு பார்க்க போதும். ஏன்னா போன வீடியோ நான் எப்போ சார்ஜ் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் சொல்லி தரலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. அதெல்லாம் வந்து ஐசிடிக்குள்ளே வராது. சார்ஜ் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எஸ்எம்சிக்குள்ளே வரும். நம்ம இங்கே படிக்க போகிறது ஐசிடி. ஸோ நான் உங்களுக்கு ஐசிடிக்கு எது எது தேவையோ அது மட்டும் தான் சொல்லி தருவேன். ஏன்னா ப்ரோ கம்மியாக சொல்லி தருவியா, அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு அதெல்லாம் விட்டேன். தேவையில்லாமல் குழப்ப வேணாம் பசங்களை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து அதுக்கு தான் சார்ஜ் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சொல்லாமல் விட்டுருக்கேன். இப்போ தான் நம்ம ஐசிடிக்குள்ளே நுழைய போதும். ட்ரூவான லேர்னிங், ட்ரூவான ஐசிடி தான் என்கிட்ட கற்றுக்க முடியும். இந்த செட்டப் வச்சு ட்ரேட் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, அந்த மாடல் வச்சு ட்ரேட் பண்ணுறது அதெல்லாம் என்கிட்ட இருக்காதுப்பா. நான் உன்ட்ட லாஜிக்கை சொல்லி கொடுத்துருவோம்ப்பா. அந்த லாஜிக்கை வச்சு நீ லாஜிக்கலாக வச்சு ஒவ்வொரு வாட்டியும் என்னென்ன மாதிரி லாஜிக்கலாக ட்ரேட் எடுக்கணும்னு எடுத்து நீ பண்ணிக்கோப்பா. எனக்கு செட்டப்பு மாடல் அதெல்லாம் எனக்கு வேலையே ஆகாது. லாஜிக்கை உன்ட்ட கொடுத்துட்றேன், லாஜிக்கை வச்சு ஏதோ பண்ணிக்கோ. உன் கையில் இருக்கு, உன் மூளை, உனக்கு மூளைக்கு ஏற்ற பரிசு மாதிரி தான். இப்படி சொல்லுவாங்க, திறமை ஏற்ற பரிசு மாதிரி உன் மூளைக்கு ஏற்ற பரிசு. நான் லாஜிக்கை கொடுத்துட்றேன், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதை எங்கே எப்படி எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். அது கரெக்டாக எப்போ நடக்கும்போது இங்கே இது எடுக்கலாம், இங்கே அதை எடுக்கக்கூடாது, அந்த எஃபிஜி எடுக்கலாம், இங்கே அந்த எஃபிஜி எடுக்கக்கூடாது, இங்கே வந்து ஐஆர்ஐ பார்க்கலாம், இங்கே ஐஆர் லோ பார்க்கணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தோன்ற மாதிரி நான் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் தான் ஒரு மாடல் அப்பப்போ உருவாக்கிக்கணும். லைக் வந்து ஒரே மாடல் வச்சு ஒரே மாதிரியும் நீங்கள் வேணும்னா ட்ரேட் பண்ணலாம். நான் சொல்லி கொடுத்ததை வச்சு இல்லை நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாடல் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இல்லை லாஜிக்கலாக ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கலாக ட்ரேட் பண்ணலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கலாக தான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேவா, நான் உங்களுக்கு லாஜிக்கை கொடுத்துருவேன். நீங்கள் அதை வச்சு எது வேணுமோ பண்ணிக்கோங்க. ஏன்டா அந்த செட்டப்பு மாடல் அதெல்லாம் நான் சொல்லியே தரமாட்டேன். செட்டப் மாடல் தேடி என் சேனல் வழியா பார்க்காத. நான் லாஜிக்கலாக ட்ரேடிங் கற்றுக்கணும், லாஜிக்கலாக யோசிச்சு ட்ரேட் எடுக்கணும். வா, உனக்கான இடம், நான் உனக்காக இங்கே இருக்கேன். என்னை வந்து நம்பிப்பாது, நம்ம சூப்பராக கற்றுக்கலாம். புரியுதா? ஐசிடியில் வந்து நிறைய பேர் அந்த மாடலு செட்டப்புன்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு 2 வீடியோ பார்த்துட்டு ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாது. ஒழுங்காக உட்காந்தோமா, ஃபுல்லாக கான்செப்டை படித்தோமா. அண்ட் ஐசிடின்றது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. அது வந்து ஒரு சாதாரண ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. ஐசிடின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. அதில் உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க்லேருந்து இது வேணும் எனக்கு, அந்த ஃப்ரேம் ஒர்க்லேருந்து அது வேணும் எனக்கு, இப்போ வந்து இது எடுக்கூடாது, அப்போ வந்து அதை எடுக்கணும். அது உனக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எங்கெங்கே எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். மற்றபடி உனக்கு வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. அண்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக்காக ஐசிடியில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐசிடி எப்படி ஒர்க் ஆகுது, எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ வந்து கான்செப்ட்குள்ளெல்லாம் போக போதில்லை. எப்போ தான் ப்ரோ கான்செப்ட்குள்ளே போவேன்னு வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக போகலாம். நம்ம வந்து இப்படி ப்ராப்பராக தான் நம்ம கற்றுக்குறோம். நான் மற்றவங்கள மாதிரி உங்களுக்கும் இதாம்பா எஃப்இஜி இதாம்பா ஐஎஃப்இஜி அப்படின்னு நானும் சொல்லி விட்டு போயிடுவேன். பட் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். என் வியூவர்ஸுக்கு வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நான் வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும். தமிழ்லேயே பெஸ்ட் மென்டர் தான் நான் தான் இருக்கணும், தமிழ்லேயே பெஸ்ட் எஜுகேட்டர் தான் நான் தான் இருக்கணும், என் வியூவர்ஸ் தான் பெஸ்ட் ட்ரேடர்ஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லித்தரேன். வேறு எவனுமே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லித்தர மாட்டான். நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபா கொடுத்து ஒரு கோர்ஸில் கூட சேருங்க, நான் பெட்டு கட்டுறேன், என்ன மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டான். ஓகேவா? அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு லாஜிக்கலாக நம்ம போனோம்னா இந்த லாஜிக்கோட பேசிக்ஸ், அதாவது இந்த லாஜிக் உங்களுக்கு இது புரிஞ்சாதான் வந்து அது உங்களுக்கு புரியும். ப்ரோ என்ன ப்ரோ இது ஏன் ப்ரோ இப்போ எஃப்இஜி ஒன்று ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு அந்த எஃப்இஜி ஒர்க் ஆகுது? எல்லாம் எஃப்இஜி தொட்டா ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க, எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் அது எதுக்கு தொட்டா ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் எதுக்காக வந்து இந்த இடத்துல தொட்டா ஒர்க் ஆகுது, அந்த இடத்துல தொட்டா ஒர்க் ஆக மாட்டுது, அதுவும் வந்து உங்களுக்கு புரிய வைப்பேன். ஏன்னா நம்ம லாஜிக்கலாக கற்றுக்குறோம். எஃப்இஜியோட லாஜிக் என்னன்னு கற்றுக்க போதும். நம்ம எஃப்இஜி தொட்டா போகுதுன்னு கற்றுக்க போதில்லை. ஓகேவா? இதுதான் வந்து மற்ற ஆளுங்களுக்கும் எனக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் எதுக்கு மூவ் ஆகுது, மார்க்கெட் எதுக்கு மூவ் ஆகுது மீன்ஸ் ப்ரைஸு. இப்போ வந்து இதான் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க, இந்த கோடெலாம் பார்க்காதீங்க. இப்போ வந்து மார்க்கெட்டு தோ இருக்குது, இப்போ மார்க்கெட்டு இருக்குது. மார்க்கெட்டு இங்கேருந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தது, எப்படி இந்த இடத்துக்கு ப்ரைஸ் மூவ் ஆகி வந்தது, எதனால வந்தது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் டேர்ம்ஸில் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து பையர்ஸ் வந்து காலி ஆகிட்டு இங்கே வந்து செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகி செல்லு நிறைய பேர் வந்து செல் பண்ணும்போது ப்ரைஸ் கீழே போகுது. அப்படிதான் நார்மல் டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் ஐசிடி டேர்ம்ஸில் இங்கே கதையே வேறு. இங்கே செல்லு அமுகிறனாலாம் செல்லு கீழே போகல. அதாவது நம்மள மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே செல் பண்ணால் மார்க்கெட் கீழே போயிடும். அப்படி தான் உங்களுக்கு இத்தனை நாள் லாஜிக் இருக்கும், இத்தனை நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கு. பட் நம்ம ஐசிடியில் அப்படி கிடையாது.
ஓகேவா? அதை பற்றி தான் ஏன் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது மட்டும் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். எதுக்கு நம்ம ஐசிடி சூஸ் பண்ணிருக்கோம், இந்த எதுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னு வந்து நீங்கள் இதுக்குள்ளே என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தாலே நம்ம எதுக்கு ஐசிடி சூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ப்ரைஸ் இங்கே தொட்டா அப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு சப்போர்ட்டு, இது தொட்டா ப்ரைஸ் வந்து கீழே போவோம் அப்படின்னு சொல்லிருப்பான். ஐசிடியில் அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து ஒரு இம்பேலன்ஸ், அதாவது இங்கே வந்து மார்க்கெட் வந்து சமநிலையை இழக்குது. எதனால இம்பேலன்ஸ்டாக மார்க்கெட் ஆகுதுன்னா இதனால தான் இம்பேலன்ஸ்டாக ஆகுது. இப்போ மார்க்கெட் இம்பேலன்ஸ்டாக ஆகிட்டா திருப்பி ரீபேலன்ஸ் ஆகணும். அதாவது வந்து சமநிலையை இழந்துட்டா திருப்பி அதை வந்து சமநிலையை ஆக்கிக்கணும். அதுக்கு மார்க்கெட் இதை பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லாஜிக்கலாக அப்ரோச் பண்ண போதும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து எதுக்கு வந்து நம்ம மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் த ப்ரொடியூசர் ஆஃப் கரன்சி ப்ரைஸஸ் அண்ட் ஆர் த மார்க்கெட் மேக்கர். அதாவது ப்ரொடியூசர் ஆஃப் கரன்சி ப்ரைஸ்னா இன்னைக்கு ஐஎன்ஆர் எவ்வளோ இருக்கும், இன்னைக்கு ஐஎன்ஆர் எவ்வளோ இருக்கணும், இன்னைக்கு யூஎஸ்டி எவ்வளோ இருக்கணும், இன்னைக்கு யூஎஸ்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க் தான் டிசைட் பண்ணும். டிசைட் பண்ண முடியும், அதை யாராலையும் டிசைட் பண்ண முடியாது. அண்ட் அவங்க தான் மார்க்கெட் மேக்கர் அந்த கரன்சிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர்பிஐ தான் ஐஎன்ஆரோட மார்க்கெட் மேக்கர். இப்போ யூஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபெட் தான் வந்து யூஎஸோட சென்ட்ரல் பேங்க்னு நினைக்கிறேன். நான் தப்பாக சொல்லிட்டு நான் கமெண்ட்டில் வந்து கரெக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபெட்டால் மட்டும்தான் யூஎஸ்டி மேலே போகணுமா கீழே போகணுமான்னு சொல்லி வந்து டிசைட் பண்ணி அவங்களால மட்டும்தான் மார்க்கெட் மேக் பண்ண முடியும். அதை யாராலையும் மேக் பண்ண முடியாது. அண்ட் மார்க்கெட் அவங்க எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் லாஜிக் இருக்குது. அதை வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து மார்க்கெட் சென்ட்ரல் பேங்க் வந்து நினச்சாதான் ப்ரைஸ் மேலே போகும், சென்ட்ரல் பேங்க் நினச்சாதான் ப்ரைஸ் கீழே போகும். ஓகேவா? சென்ட்ரல் பேங்க் எஸ்டாப்ளிஷ் அண்ட் மேனேஜ் ஏ கண்ட்ரிஸ் கரன்சி ப்ரைஸ் அட் ஆல் டைம்ஸ். அதாவது சென்ட்ரல் பேங்க் தான் வந்து மேனேஜ் பண்ணுது ஒரு கண்ட்ரி ப்ரைஸ், அதாவது ஒரு கரன்சியோட கண்ட்ரி ப்ரைஸை வந்து எல்லா டைமும் சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஐசிடி சொல்கிறாரு. போத் அட்டாமிஸ்லி அண்ட் மேனுவலி. அப்படி எப்படி சொல்கிறது, அட்டாமிலிஸ்னால் யாருக்குமே தெரியாமல் சிஸ்டமேட்டிக்காக வந்து இது பண்ணுறதும் அவங்க தான், மேனுவலாக இது பண்ணுறதும் அவங்கள தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கரன்சி ப்ரைஸஸ் ஆர் 100% கண்ட்ரோல்டு அண்ட் மேனிப்புலேட்டட் பை த சென்ட்ரல் பேங்க். அதாவது நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து நம்ம ஐஎன்ஆரை வந்து செல் பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணால் ஐஎன்ஆர் ப்ரைஸ் குறைஞ்சிரும், அப்படிலாம் கிடையாது. 100% கண்ட்ரோல்டு அண்ட் மேனிப்புலேட்டட் பை த சென்ட்ரல் பேங்க். இப்போ ஐஎன்ஆர் கீழே போகணும்னு நினச்சிங்கன்னா சென்ட்ரல் பேங்க், அதாவது ஆர்பிஐ மனசு வச்சா மட்டும்தான் கீழே போவோம். ஆர்பிஐ மனசு வைக்காமல் ஐஎன்ஆர் கீழே போக முடியாது. ஏன்னா 100% கண்ட்ரோல் பண்ணுது ஆர்பிஐ தான் வந்து நம்ம கரன்சி ஐஎன்ஆரை வந்து 100% கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் அப்போனா வந்து நமக்கு கரன்சியை வந்து நல்லா ஒரு யூஎஸ்டிக்கு ஒரு ஐஎன்ஆர் கொண்டு வந்துடலாம் ப்ரோ, நம்மளுக்கு தானே ப்ரோ லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரெண்டு கண்ட்ரி வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஐஎன்ஆர் வந்து ஒரு யூஎஸ்டி கொண்டு வரணும்னா அங்கே யூஎஸ் பேங்கோட மனசும் வேணும். ஏன்னா வந்து அவங்க கரன்சியும் அவங்க இது பண்ண விட மாட்டாங்கல்ல. அது போல் இப்போ ஃபோரெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கரன்சி சேர்ந்தாதான் இது. இப்போ யூஎஸ்டினா யூரோப்பியன் பேங்க் அண்ட் யூஎஸ்டி பேங்க் ரெண்டுமே மனசு வைக்கணும். இப்போ நாஸ்டாக் மாதிரி இதுன்னு வச்சிங்கன்னா இப்போ வந்து நாஸ்டாக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் அண்ட் யூஎஸ்டி. ஸோ நீங்கள் நினச்சா வந்து அங்கே ஃபெட்டு வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மார்க்கெட்ஸ்லாம் வந்து. அண்ட் வந்து இப்போ இந்தியாவில் வந்து நிஃப்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆர்பிஐ வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஐஎன்ஆர் மட்டும்தான் இன்வால்வ்டு. ஸோ இதுக்கு தான் வந்து 100% கண்ட்ரோல்டு அண்ட் மேனிப்புலேட்டட் பை த சென்ட்ரல் பேங்க்னு அப்படின்னு சொல்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் அண்ட் ஆர் புரோக்கர்ஸ் ஆர் நாட் மார்க்கெட் மேக்கர்ஸ். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, சில ஃபைனான்சியல் இன்ஸ்டியூட்ஸு இல்லை பேங்கர்ஸு இல்லை புரோக்கர்ஸு அவங்களாம் மார்க்கெட் மேக்கர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் மார்க்கெட் மேக்கர் கிடையாது. அவங்கள்ட்ட மார்க்கெட் மேக் பண்ணுற அளவு பணம் இருக்காது. ஓகேவா? அவங்களாம் வந்து மார்க்கெட் மேக்கர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் மேக்கர்னா அவங்களால ப்ரைஸை வந்து மேலே போகணுமா கீழே போகணுமாலாம் டிசைட் பண்ண முடியாது, அவங்க சும்மா சொல்லிட்டு சுற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Dealers and brokers do business with the price feeds and delivered by price feeds set and delivered by the central bank. அதாவது டீலர்ஸ் அண்ட் ப்ரோக்கர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து ப்ரோக்கர்ஸ் தான் உங்களுக்கு சார்ட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க தெரியுமா. சார்ட்டை பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ல இருந்து ப்ரைஸ் இன்னைக்கு மேலே போயிருக்கா கீழே போயிருக்கான்னு அப்படி சொல்லி டேட்டாவை விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த டேட்டா டைரெக்டாக நம்மளுக்கு வராது. அது டீலர்ஸ் ப்ரோக்கர்ஸ்னா ட்ரேடிங் வியூ மாதிரி பிளாட்ஃபார்ம், அவங்கள்ட்ட ட்ரேடிங் வியூ, MT5 எக்ஸ்னஸ் அது மாதிரி பிளாட்ஃபார்முக்கு டைரெக்டாக போகும்.
அவங்க வாங்கி அவங்க தான் நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ஃபீடை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களே தவிர அவங்க வந்து அந்த ப்ரைஸ் ஃபீடை செட் பண்ணுறது இல்லை. அவங்களால ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. டீலர்ஸ் அண்ட் ஆர் புரோக்கர்ஸ் டு நாட் செட் ஆர் கண்ட்ரோல் கரன்சி ப்ரைஸ். நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து கரன்சி ப்ரைஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டீலர்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ் அவங்க என்ன நினச்சாலும் வந்து கரன்சி ப்ரைஸ் மேலே போகணுமா கீழே போகணுமா அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அவங்க கையில் ஏன்னா அது கிடையாது. ஓகேவா? Central banks are not following retail indicators or flawed retail logic. Wyckoff, Harmonic, Elliott Waves, VSA, supply and demand zones. அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து ப்ரைஸ் மேலே போகணுமா கீழே போகணுமா அப்படின்னு சொல்லி இண்டிகேட்டர்லாம் வச்சு பார்க்கறது இல்லை. நான் தான் என்கிட்ட கற்றுக்குறீங்கன்னா இண்டிகேட்டரை மறக்காமல் நீங்கள் ஆஃப் பண்ணியே ஆகணும். ஐசிடி நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு ஐசிடி ட்ரேடர்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் சார்ட்டில் ஒரு இண்டிகேட்டரே இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து நீங்க ஒரு உண்மையான ஐசி ட்ரேடர்னு நான் சொல்லுவேன். நீங்க சார்ட்ல இண்டிகேட்டரே இல்லாம வச்சிருந்தா நீங்க ஒரு நல்ல ஐசி ட்ரேடர்ப்பா. நீங்க ஐசிடி இருந்து கத்துக்கிறீங்கன்னா நீங்க எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் நாட் ஃபாலோயிங் ரீட்டைல் இண்டிகேட்டர். சென்ட்ரல் பேங்கே ஃபாலோ பண்ணல, நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்? ஏன்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸே இருக்கக்கூடாது. ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸே அதை ஃபாலோ பண்றது கிடையாது, நம்மளும் ஃபாலோ பண்ண போறதில்ல. நம்ம லாஜிக்கலா வச்சு ட்ரேட் பண்ண போதும். அவ்வளவுதான். இது ஓகேவா? சில பேர் வந்து ப்ரோ சப்ளை எஸ்எம்சியை தான் வந்து அல்காரிதம் ஃபாலோ பண்ணுது, ஸ்மார்ட் மணி என்ன பேங்க்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுது, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுது. அதெல்லாம் கிடையாது. சென்ட்ரல் பேங்க்ஸ் எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஈவன் ஐசிடி கூட தெரியாது. பட் வந்து அவங்க எப்படி வந்து ப்ரைஸை வந்து இது மாதிரி தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா செட்டை வச்சு மட்டும்தான் ஐசிடின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆச்சு. சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ஐசிடி தான் யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுறாங்களோ அதை நம்ம பார்த்து அதை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி இருக்குமே தவிர நம்ம வந்து அவங்க ட்ரேட் பண்ணுற மாதிரி ட்ரேட் பண்ணல. ஓகேவா? சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்படி ரீட்டைலோட ஸ்டாப் லாஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்குறீங்களா, இவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எப்படி அர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஐசிடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ இவங்க இதை ஸ்டாப் லாஸ்லாம் அர்ன் பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் இவங்க ஏதோ இந்த ட்ரேடர்ஸ்லாம் வந்து இங்கே எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அப்போனா நம்ம வந்து இந்த இடத்துல அவங்க ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டோன்னே இங்கேருந்து நம்ம பை எடுக்கணும். அவங்க ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டோன்னே நம்ம அவங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடத்துல தான் நம்ம என்ட்ரே ஆகணும். அது போல் வந்து நிறைய லாஜிக் யூஸ் பண்ணி ஐசிடி வந்து கிரியேட் பண்ணது தான் ஐசிடின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? சென்ட்ரல் பேங்க்ஸ் எம்ப்ளாய் ஹை-டெக் அல்காரிதம்ஸ் டு டெலிவர் கரன்சி பிரைஸ் ஃபிட்ஸ் தே டு நாட் ரன் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட். அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து ஹை-டெக் அல்காரிதம்ஸ் முன்னாடிலாம் வந்து மேனுவலாக இது பண்ணிருப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்து மேனுவலாக பண்ணுறதில்ல. சென்ட்ரல் பேங்க் ஹை-டெக் அல்காரிதம் ஹை-டெக் அல்காரிதம்ஸ் டு டெலிவர் கரன்சி பிரைஸ். அதாவது நம்ம அல்காரிதம்னு சொல்லுவோம், ஆல்கோ. ஓகேவா? இதுதான் மெயின் விஷயம். போக போக இதை பற்றி தெரியும். இதனால தான் மார்க்கெட்டே ரன் ஆகுது. இந்த அல்காரிதம் தான் மார்க்கெட்டை ரன் பண்ணுது. சென்ட்ரல் பேங்க் வந்து டைரக்டாக பண்ணாது. சென்ட்ரல் பேங்க் வந்து அல்காரிதம்னு ஒன்று வச்சிருக்கு. அது வந்து அந்த அல்காரிதம் வந்து எல்லா நாட்டோட, இப்போ இந்தியான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர்பிஐ கிட்ட ஒரு அல்காரிதம் இருக்கும். இப்போ யூஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்க, ஃபெட் கிட்ட ஒரு அல்காரிதம் இருக்கும். அது போல எல்லா கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் கிட்டயும் ஒவ்வொரு அல்காரிதம் இருக்கும். அந்த அல்காரிதம் தான் அவங்க கரன்சியோட ப்ரைஸை வந்து செட் பண்ணுறது. ஸோ இப்போ யூஎஸ்டியில் நம்ம வந்து இப்போ நாஸ்டாக் ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நாஸ்டாக் வந்து எதில் அதுக்கு யூஎஸ்ஏ என்னது ஃபெட் கண்ட்ரோலில் அதுக்கு ஃபெட் ஒரு அல்காரிதம் வச்சுருக்கோம். அந்த அல்காரிதம் தான் வந்து மார்க்கெட்டை ரன் பண்ணும். யூஎஸ்டெக் அதாவது நாஸ்டாக் வந்து ரன் பண்ணும். அந்த அல்காரிதம் தான் ப்ரைஸ் எப்படி போகணும் எதை தொட்டுட்டு போகணும் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை டெலிவர் பண்ணும். செட் பண்ணாது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிவர் பண்ணும். செட் பண்ணுறதுனா இங்கேருந்து இப்போ இங்கே போகணும்னு செட் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக அங்கே போகிறது. டெலிவர் பண்ணுதுன்னா இங்கேருந்து அங்கே போகணுன்னா அது எப்படி போகணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறதான் பண்ணுமே தவிர அது இது பண்ணாது. லைக் வந்து அது இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது. இதான் செட்டுக்கும் டெலிவரிக்கும் அதுக்கு வித்தியாசம் ப்ரோ. அது டேரெக்டாக செட் பண்ணிட்டு போயிடலாமே, அப்படிலாம் செட் பண்ண முடியாது. அல்காரிதமுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதால் டெலிவரி மட்டும்தான் பண்ண முடியும். பணம்னா எப்படி சொல்கிறது, நம்ம ரீட்டைல் லாஜிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளை என்ட்ராக வச்சு நம்மளை வச்சு தான் அது மேலே கொண்டு போகுமே தவிர அது தானாக வந்து மேலே கொண்டு போகாது. அதுதான் வந்து அதோட லிமிடேஷன்ஸ். ஓகேவா? அண்ட் தே டூ நாட் ரன் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட். அதாவது அல்காரிதம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்த்து தான் ரன் ஆகுது. அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து சப்ளை அண்ட் டிமாண்டில் தான் அல்காரிதம் ரன் ஆகுது, அப்படி தான் வந்து பேங்க்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? அதை தான் வந்து ஐசிடி சொல்கிறாதீங்க.